நான் என்ன பண்றது ஆடுறது வர இது என்ன பப்புன்னு கேட்டாங்க பாட்டு பாடுறா பியாமானின்னா எங்கடா நக்கறாங்க எங்க நக்கறாங்க எங்க நக்கறாங்க 9 நாள் 9 நம்ம கிரகங்கள் 9 பாட்டு பாடுமா நாம கிரகங்கள் 9 பாட்டு பாடுறோம் ஆமா அத போட போட்டு பாடுங்களா யாரா போட்ட பையன் நீங்களா ஆம்பளையா 9 தந்தா எப்படி இல்ல நாங்க 9 நாள் எப்படி விளக்க ஒண்ணும் புரியல ஆமாமா அண்ணோ மனிதனாக படைக்கப்பட்ட இந்த உடல்ல மொத்த 9 வாட்டு இருக்கு ஐயோ பையா ஏ தம்பி நான் புள்ளியா பிறந்த நாள்ல இருந்து இது வரைக்குமே எனக்கு 9 ஓட்டை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது துவாரம் என்று சொல்லக்கூடிய ஓட்டை எனக்கு தெரியாது எங்க இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம் அண்ணா நான் சொல்ல கணக்கு கூட்டியா நான் கூட்டிக்கிறேன் அண்ணா பாக்குடிய 2 காது பார்க்க மாட்டா காது கண்கள் 2 கண்ணு 2 பாக்குடிய கண்ணு 2 அங்க 2 ஓட்டை
கேட்கக்கூடிய காது 2, கேட்கக்கூடிய காது 2, சோதிக்கூடிய மூக்கு 1, துவாரம் 2, 6 ஆச்சு. ஆமாமா 6 கேட்கக்கூடிய வாய் 1. ஓ மொத்தம் 7 ஆச்சு. நாங்க கணக்குல வீக்கா நானு இல்ல நீ சொன்னது 9. ஆமா 9 ஓட்டு சொல்லலன்னா நீங்க தடாவிட்டு போக முடியாது. நீ 7 ஓட்டு தான் சொல்ல. ஆமா ஹலோ என்னதான் ஆத்திரத்தை அடங்கினால நீ உள்ள மூத்து சத்தியமா அடங்கவே முடியாது. அது அடங்க முடியாது. 3 மணி ஆனாலும் ஏஞ்சி வந்து விட்டுட்டு தான் போவேன். விட்டுட்டு தான் போய் படிக்க கண்டிப்பா. அது 1 8 ஆச்சு. இன்னும் 1மா அதான் தாத்து வாசி பிடி. பரவாயில்ல தம்பி. டேய் இதனால வரையிலே 9 துவாரம் என்று சொல்லக்கூடிய ஓட்டை என்னது எனக்கு தெரியாது. அண்ணா இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ஆம்பளைங்கள 9 பெண்கள்ல 11. அவங்களுக்கு 10 மாசம் தான். ஆமா நம்மளும் 10 மாசம் தான். அவங்களுக்கு மட்டும் 11 எப்படி? எப்படி கேக்குற? ஆமாமா. ஹலோ ஒரு பெண்ணான பத்துவாங்க திருமணம் செய்து கொடுத்து அதாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணம் செய்து கொடுத்து 10 மாதத்துல குழந்தை பெத்தெடுப்பாங்க. ஆமா அது போய் நடக்குது. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற மோட்டர் 2. அது 5 மோட்டர். இவன் டேய் நம்ம பெற்றெடுத்த தாயாக விளங்கக்கூடிய 2 சனம் என்று சொல்லக்கூடியடா. ஆமா இன்னும் பால் குடிக்கிற மோட்டர். பரவாயில்ல தம்பி. பெண்கள் எல்லாம் 11 துவாரம் என்று சொல்லக்கூடிய ஓட்டை. ஆமா ஆண்களுக்கு 9 பெண்களுக்கு 11. அப்ப நல்லா புடிச்சு பேசுற தம்பி. நான் புடிச்சு தான் பேசுறேன். டேய் நாயத்த சொல்லு என்னதான் இருந்தாலும் நாம கிரகம் 9 பாட வேண்டும். தப்பு வந்துச்சு. கண்டவனுக்கு பிறந்த தேவடியா பையன் கேக்குறீங்க. சொல்லக்கூடாதுண்ணா. ஆனா வாங்க கோச்சுக்காதீங்க. நல்லா கோட்டு சூட்டு போட்டு வந்துக்கிறேன். ஆமா தம்பி வா. ஹலோ காட்டுவனா கை கொடுத்தேன். இம்மா குளுக்குறியா இந்த கை வேலை எத்தனை நாள் செய்யற? அப்ப நான் என்னவோ கூட்டி அது போல போட்டு விடு. கை குண்ணா பாப்பா அண்ணா வந்த உடனே வயிற்றுக்கு டீ காபி சாப்பிட்டியா? டீ காபி வயிற்றுக்கு டீ காபி சாப்பிட்டியா? உதப்படாத ரோல் பண்ணல. டீ காபி பரவாயில்ல இருக்கு. டீ காபி சாப்பிட்டியா? ஹலோ கேட்ட உடனே கை கொடுத்தேன். இதே போல நாளைக்கு வெறிஞ்ச உடனே உங்க அக்கால எனக்கு தெரியல. அக்கால உனக்கு எங்க அக்கால கேக்குறது உனக்கு என்னடா தகுதிக்குது? என்ன தகுதிக்குது? பெரிய படிப்பு. என்னடா படிப்பு? பெரிய படிப்புடா. அப்பியார்பட்ட படிப்பு. என்ன படிப்பு? நீ என்ன படிப்புன்னு நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா நீ என்ன 2வது முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல நான் பெரிய படிப்பு. ஒரு 4வது பெரிய படிப்பு. ஒரு 5வது. ஒரு 10வது. அது பேர் 12வது. ஒரு எம்காம். ஒரு பிகாம். இல்ல ஏடா ஒரு போலீஸ் முடிச்சிருப்பேன். அது பெரிய படிப்பு. ஒரு ஐஏஎஸ் முடிச்சிருப்பேன். அது பெரிய படிப்பு. ஒரு கலெக்டர் முடிச்சிருப்பேன். நோ ஒரு டாக்டர். அது பேச்சு. அதை விட பெரிய படிப்பு என்னடா படிப்பு? அதான் பால்வடி. ஒரு அந்த படிப்பு தான் பால்வாடியில முடிஞ்சிச்சு. ஆனா இந்த வேலை பெரிய வேலை. என்னவா வேலை? நீ என்ன வேலை நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? தெரிஞ்சிருவா போய் பெருக்கத்து கொடுத்துக்கிறாங்க பாரு. அந்த வேலை தான் நீ செய்வேன் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய வேலைடா. ஓஹோ அப்படியா? நம்ம ஒரு அண்டை வெட்டிப்பா. அது ஒரு பேச்சு. ஒரு நடுவே. அது ஒரு பெரிய வேலை. ஏன்னா ஒரு ஏரி வேலைக்கு போவியா? அது ஒரு பேச்சு. ஏன்னா ஒரு கலெக்டர். அது ஒரு பேரு. டாக்டர். அது ஒரு பேச்சு. ஒரு எம்பிபிஎஸ் இல்ல. ஏடா இது ஏடா ஒரு போலீஸ் ஆகறியா? அது ஒரு பெரிய வேலை. ஒரு இந்த டைப்பிங் கிளாஸ்ல இந்த கம்ப்யூட்டர்ல ஏசி ரூம்ல வேலை செய்யறியா? அது ஒரு பெரிய வேலை. அத விட அப்பியர் பண்ண வேலை என்னப்பா வேலை? அத உங்க அக்கா புள்ள குடுற வேலை. புள்ள குடுற என்னவோ சொல்ல எங்க அக்கா புள்ள குடுற வேலை உனக்கு பெரிய வேலை. ஹலோ ஏய் நல்ல வேலை செஞ்சீங்க. அது ஒரு வேலை செஞ்சு அம்மா கஷ்டமா இருக்கு. சரியான கஷ்டம் அது. அதுக்கு தான் இப்ப லோன் பண்ணி. ஏய் ஹலோ நீ வார்த்தையில போடா. இது நான் ஃபோக்கஸ் லை. டேய் ஃபோக்கஸ். இது நான் ஃபோக்கஸ் லை. இது நான் ஃபோக்கஸ் லை. இது நான் ஜன கொண்டா. இது நான் வந்து தட்டி முடி தரனா. பத்த ஜனங்க பாடிறா. பத்த உய்யூ நானிரா. இது நான் கரகாட்டமா. இல்ல ஓயலாட்டமா. இல்ல ரெக்கார்ட் டான்ஸா. ஏய் இது கரகாட்டம் கிடையாது. ஓயலாட்டம் கிடையாது. ஆடவும் கிடையாது. இங்க டான்ஸ் கிடையாது. நாங்களோ நாடக நடிகர். தெருக்கூத்தாடிகள். அசல் கட்ட கட்டி. கட்டடாதீங்க. வந்து கொட்டை கட்டுங்க. கொட்டை கட்டி. கொட்டை கட்டினா ராவல போய்
விளையாடுமா என்ன ஏய் நாங்களும் நாடக நடிகர் தெருக்கூத்தாடிகள் அசல் கட்ட கட்டி ஆண் 8 பெண் 8 10 ஜோடி ஜோடியா ஆமியா முன்னாடி அந்த பலாடி பண்ணது ஆம்டா ஹஸ்பண்ட் வைஃப் ஹஸ்பண்ட் கனவு மனைவி கனவு எல்லாமே ஒண்ணுதான் உன் கையில இவரு நாவோ இங்கிலீஷ்ல சொல்றீங்க எல்லாமே ஒண்ணுதான் பேமான் ஆமாடா ஏய் ஏய் நாங்களும் நாடக நடிகர் தெருக்கூத்தாடிகள் ஆண் 8 பெண் 8 மொத்தம் 16 பேர் 16 என்பது சட்டமாக இருக்கின்றது ஒரு ஆள் புருஷால் நடுவுல போய் முடியுது ஆமா எங்க கம்பெனிக்கு ஒரு ஆள் குறைவதாக இருக்கின்றது ஆமா நீ வருவது உண்மையாக நான் வரதா இருக்கிறேன் ஆமாம்பா நல்லா கோட்டு சூட்டு போட்டு வந்து தம்பி என்ன ஊரு ஊரு நான் கேக்குறேன் அண்ணா என் ஊர் காக்கனூர் என்ன காக்கை அந்த காக்கை என்ன அண்டம் சோட்டண்டம் என்ன சோர் பழந்தோர் என்ன பழம் வாழைப்பழம் என்ன வாழை கறி வாழை என்ன கறி நட்டு கறி என்ன நட்டை பழுத்து நட்டை என்ன குளம் திரிக்குளம் என்ன திரி நாய் திரி என்ன நாய் காட்டு நாய் என்ன நாட்டு பண்ணி வாட்டு என்ன பண்ணி ஊர் பண்ணு என்ன ஊர் வெள்ளப்போர் என்ன மணி காட்டு மணி என்ன காடு ஆற்காடு என்ன ஆறு கோலா என்ன பால் நம்ம மலப்பா அம்மா மடப்பாடா என்னடா ஊருன்னா ஊரு கொட்டின்னு வர என்னடா ஊரு அண்ணா கள்ளிப்பால்ல ஓ கள்ளிப்பால் என்ன கள்ளி இலக்கல் என்ன இலை வாகை இலை என்ன வாழை கஸ்தாலி வாழை என்ன ரசம் மிளகு ரசம் என்ன மிளகு வால் மிளகு என்ன வால் நாய் வால் என்ன நாய் மரநாய் என்ன மரம் பனை மரம் என்ன பனை தாலி பனை என்ன தாலி விருந்தாளி என்ன விருந்து மலை விருந்து என்ன மனம் பூ மரம் என்ன பூ பூம்பு யாரா உன் பேரு நான் ஊருன்னா கேட்டேன் ஆமா நீ என்னவோ லென்த்தா போற என்னது என்ன மாமனா ஓ என்ன மாமா அவங்க அம்மா கூச்சடி பாடி போட கொரோனா முஞ்சா அடா கொரோனா மோஜா அடா ஏய் ஹலோ என்னப்பா ஊர் என் ஊரு உள்ள நின்று போச்சு ஆனா என் பேர் சின்னதா சுருக்கி வச்சுட்டான் என்னப்பா பேர் சுருக்கி வச்சுக்கிறான் சுருக்கின்னு வச்சிட்டாங்களா ஆமா பண்டுட்டிக்கு பூ பேருக்கு போனேன் ஏண்டா இது ஒரு பேரா ஆமாடா இது பேரா எனக்கு பேரு அடா பேமன் அச்சனா வைக்கல ஏனா ஏய் பண்டுட்டிக்கு பூ பறிக்க போனேன்றது ஒரு பேரா ஆமா எனக்கு பேருனா இது எனக்கு விளக்க முடியல புரியல அண்ணா பண்டுட்டிக்கு முதல்ல ஏத்துனா பா பா பூ பேருக்கு முதல்ல ஏத்துனா பூ போனே இன் மூட்டி கொண்டா பா பூ இன் பப்புல் அகர ராய் பப்பு நான் தான் அகர ராய் பப்பு நான் தான் இந்த பூரி பப்பு நான் தான் அப்ப இந்த பூரி பப்பு இட்லிக்கு என்ன வேணும் சப்பாத்தி வேணும் ஏய் அரமா ஏய் ஓ நீங்க தான் ராய பப்பு ஆமா கம்பெனிக்கு ஒரு ஆள் குறைவாக இருக்கிறது வருவது உண்மையாக இருந்தால் முந்தி முதல்வனை முக்கண்ணன் புத்திரனை கட்டி வைத்தோனை ஆணை முகத்தனை பானை வைத்தோனை வந்து படிந்துட்டால் வந்து வரந்தவர் யார் அவரே அவரே பெருமா அந்த விநாயகர் பெருமான் தோற்றம் விடாமல் நீங்க நல்ல மழை பெய்யணும் நல்ல மழைனா போயிட்டோம் இன்னைக்கு ஒரு இரவு இருந்துட்டு நாளைக்கு போயிட்டோம் நல்ல முறையா வேண்டுமான தெய்வத்தெல்லாம் எந்த ஒரு தெய்வத்தை வேண்டினாலும் சரி தெய்வத்தை வேண்டினாலும் சரி எவனா ஒரு தெய்வம் வந்து காசு கொடுக்குமா இல்ல காட்சி தான் கொடுத்துக்குதா எந்த தெய்வமும் காட்சி கொடுத்தது கிடையாது
கொடுக்காது காசு கொடுக்காது அமைந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் இருக்கிறாங்க பாத்தியா இவங்க தான் நமக்கு எல்லாம் நீங்க போய் காசு தருவாங்க காட்சியும் கொடுப்பாங்க கொப்புன்னு வந்தாரு எல்லாம் ஆண்டாரு சொல்லக்கூடிய ஆளு எல்லாம் இவங்க தான் தெய்வம் எல்லாம் இவங்க தான் அமைந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் இவங்க எல்லாம் வணங்கினால் இரவு உனக்கு காட்சி சபையோரே சபையோரே வளர்த்தவர தலைமொட்டடித்தவர புள்ள குட்டி பெற்றவர கரமதி அடித்தவர நாடகத்தை நல்லா பாருங்க இல்லைனாக்க வாங்கி எங்க நாடகத்தை நல்லா பாருங்க இல்லனா வாந்தி பேதி வந்துட்டா உனக்கு என்ன மீறும் இவங்க எல்லாம் பேதியா வீட்டுக்கு போயிடணும் நீ ஒண்டி சம்பளத்தை வாங்கினு வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன் இவங்க எல்லாம் நல்ல முறையா வாங்கடா பேமானி நல்லபடியா வணங்க அனோ இப்ப இவங்க எல்லாம் எங்க வந்துக்கிறாங்க ஆட்டம் பாக்கடா நீங்க வந்தீங்களா வந்தீங்களா ஆட்டம் பார்க்க வந்தீங்களா அரட்டடிக்க வந்தீங்களா இப்ப புழுக்கு மாதிரி சட்டை கைட்டு போட்டு வச்சுக்கிறேன் அது போல சொல்ல வந்தேன் அப்படியா அது மட்டும் கிடையாது கூத்து பாக்க நீங்க வந்தீங்களா வந்தீங்களா கூத்து பாக்க வந்தீங்க அதெல்லாம் எல்லாருக்கும் வரும் அதெல்லாம் ஏன்டா இப்ப கேட்டாங்க நல்ல முறையாக வரங்கடா இந்த அமைந்திருக்கக்கூடிய வயசு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணவங்களுக்கும் கல்யாணம் பண்ணவங்களுக்கும் கல்யாணம் பண்ணாதவங்களுக்கும் கல்யாணம் பண்ணவங்களுக்கும் எப்படியா கல்யாணம் பண்ணா நாமளும் ஒரு போர் பண்ணலாம் என்னடா போடு போறது எப்படா கல்யாணம் பண்ணி நம்ம மறு வீட்டுல போய் கறி சோறு சாப்பிடுவானு அது அப்படி சொல்லு உன்ன வயசுக்கு வந்தவங்களுக்கும் வயசுக்கு வராதவங்களுக்கும் அப்படா நாம வயசுக்கு வருவோம் அது ஏங்கினாரு 70 வயசு பாட்டி மாறிகளுக்கும் 70 வயசு பாட்டி உனக்கு ஏங்கினே வயசு வரதுக்கு ஏங்கிறாங்க 70 வயசு கைமார்கள் ஏங்கினே இருக்கிற வயசுக்கு வந்தா 70 பேருக்கும் என் பாட்டி ஒண்ணு வயசுக்கு வரலண்ணா பாட்டிக்கு என்ன வயசு 97 வயசு 97 வயசு ஆமா இந்த பாட்டி வயசு வரல கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறேன் ஆமா என் பாட்டிக்கு வயசு வந்து என் பாட்டியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் ஓஹோ அதனால நீ கல்யாணம் பண்ண மாட்டேன் பண்ணல கடைசி வரைக்கும் கூஜாவா பிடிச்சின்னு இருப்பேன் அதே வேலை தான் நம்மளுக்கு சரி வேற என்ன வேலை பரவாயில்ல தெய்வத்தெல்லாம் வேண்டியாகி விட்டது நாடகத்தின் விளம்பரம் சொல்ல தெய்வத்தெல்லாம் வேண்டியாகி விட்டது இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகத்தின் விளம்பரம் தேவைப்பா இந்த நாடகத்தின் கம்பெனி உரிமையாளர் வாத்தியார் வருவார் தெரிவிப்பார்ப்பா அப்படியே ஆகட்டும் கரியனன் முகத்தையொத்த கணபதியை கைத்தொழ கலைகள் ஊர்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே
வாழ கிடவது. புண்ணியம் உனக்கு வை, ராஜா இருக்கு. ராஜா வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இருக்கட்டும். ஏனென்றால் விளையாட்டுக்கு நேரம் இல்லை. ஆமா, அப்படி இருக்க இந்த சபை பார்த்தா எப்படி இருக்கிறது? திருவாகிய மகாலட்சுமி லட்சுமி கடாட்சி புனித சுயாத்தான தோற்றமளிக்கிறது. ஏனென்றால் காண தவறாத கண்கொள்ளாத காட்சி. இந்த ஞானம் தழைத்தோங்கும் நாடக பேராட்சி. வானவர்கள் போற்றுகின்ற வள்ளிமண வாழன் அந்த தேர்ஸ்வரியும் பெண்பயணி முருகன் தூதானே என்ற பான்மைக்கொப்ப நமது திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த செங்கம் தாலுகாவை சேர்ந்த இன்னும் முறையாறு நன்னகரத்திலே இன்றிரவு இவ்வளவு கூட்டம் கூடியிருக்குன்னு சொன்னால் இது எதற்காக தெரியுமா? அதோ விநாயக பெருமாள் யாரு? விநாயகர் பெருமாள் சக்திக்கு மூத்த மகன், முதல் மகன். சிவனுக்கும் சக்திக்கு மூத்த மகன் விநாயக பெருமானுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் ஒருமிக்கு சேர்ந்து புதிதாக ஆலயத்தை அமைத்து நல்ல முறையாக 44 நாள் வரை மண்டல பூஜைகள் செய்து 48வது நாள் இது. ஏனென்றால் 48வது நாள் அவருக்கு உடமுழுக்கு விழா நடத்தி 48வது நாள் இது மண்டல பூஜை. இந்த மண்டல பூஜையை ஒட்டி இவ்வூர் பிரஜைகளும் ஊர் பிரஜைகள் யாவற்றமாய் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் இன்னும் தலைவர் அவர்கள், உப தலைவர் அவர்கள், உறுப்பினர் அவர்கள் மற்றும் நாட்டாண்மை அவர்கள், ஆலை தர்மகர்த்தா அவர்கள், கவுன்சிலர் அவர்கள் இன்னும் ஏனைய பெரியவர்கள் ஒருமிக்கு சேர்ந்து ஆமா அந்த விநாயகர் பெருமானுக்கு புதிதாக ஆலை அமைத்து நல்ல முறையாக 48 நாள் மண்டல பூஜை முடித்து இப்ப 48வது நாள். இதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யாரு சொன்னால் இன்னும் நமது தலைமை அவர்கள், இன்னும் வெங்கடேசன் ஐயா அவர்கள், இன்னும் நிறையார் ஊர் பொதுமக்கள் அனைவரும், அது மட்டுமல்ல இன்னும் நாடக ஆசிரியர்கள் இன்னும் கலந்துக்காக சங்கர் ஆசிரியர்கள் பிஞ்சுவரை சார்ந்தவர்கள், இன்னும் சரவணன் ஆசிரியர்கள் ஏழம்பட்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள், அதுமல்லாமல் இந்த கம்பெனிக்கு உரிமையாளர் தானே வாய்க்கப்பட்ட இன்னும் கரியமங்கலத்தை சார்ந்த ராஜேஷ் அவர்களும் இதில் இருக்கிறார். ஏனென்றால் அந்த நாடு கம்பெனிக்கு உரிமையாளர். அவர் மட்டுமல்ல தடாபட்டை சார்ந்த இன்னும் குமாரசாமி ஆசிரியர்களும் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஆதலால் இவர்கள் எல்லோரும் முன்னிலும் இந்த விநாயகர் பெருமானுக்கு இன்று நாள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் சொல்லி இந்த ஊர் பொதுமக்கள் இந்த கரியமங்கலம் நாடகாசிரியர் ராஜேஷ் அவர்களுக்கும் இன்னும் தடாபடி சேர்ந்த குமாரசுவாமி ஆசிரியர் அவர்களுக்கும் தாம்பூலத்தை வழங்க அந்த தாம்பூலத்தை ஏற்று இந்த இரவு இந்த மேடையில நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம். ஆனால் இதை கண்டு கழிக்க வந்த கணவர்களும் அடுத்த மேதைகளும் மற்ற முன்னார புலவர்களும் 500 சேர்ந்தவர்களும் நம்மை போலற்ற நாடக பிற முகர்களும் எல்லோரும் சிறுபான்மையா இருக்கார்கள். யாற்று மாபனுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் என் நாடக குழுவிற்கும் இன்னும் 500 சேர்ந்தவர்களுக்கும் இக்குழு சார்பாக எங்கள் மனமார்ந்த முதற்க நன்றி வணக்கம். ஆடினால் இன்று இரவு இந்த மேடையிலே அரங்கேற்றம் செய்ய போகும் நாடகம் என்று சொன்னார். நீ இடாழி உலகத்து மறைநாளோட இன்றும் நிலை நிற்கவே முனிராஜன் மாபாரத சொன்னாரா ஏடாக மகவேறு வேற்பாக வங்கூர் இழுத்தாணிதல் ஒரு கோடாக எழுது பிறாரை பணிந்தன்பு கூறு அமரோ கடலால் சூழப்பட்ட நெடிய கடலால் சூழப்பட்ட இந்த நகரம் இருக்கிறது. நீடாழி உலகத்தில் இந்த நெடிய கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே நீடாழி உலகத்து மறை நாரோட என்றும் இந்த உலகத்திலே மறையில் சொல்லக்கூடிய வேதம் 4 இருந்தது. இருக்கும் யசூர் சாமம் அவர் சொல்லக்கூடிய 4 வேதம் இருந்தது. 4 வேதத்தோடு கூடி 5வது ஒரு வேத காவியத்தை உருவாக்க வேண்டுமே சொல்லி பராசருக்கும் பரவலகந்திக்கும் நட்டாற்றிலே அவதரித்த வேத வியாச பகவானால் உருவாக்கிய காவியமே மகாபாரத காவியம். அந்த காவியத்திலே இந்த 18 நாள் அமர முடிந்தது. ஏனென்றால் அதை பேசினா அதிகமா பேச ஆகிப்படாது. அப்படி 18 நாள் அமர முடிந்து இன்றைக்கு துரியோதன முடிவு முடிந்து இன்றையோடு 31 தினமாகிறது. 31வது நாள். ஆமா 31 தினம். ஆனால் இந்த 31வது நாளிலே நடக்கூடிய நாடகம் அது என்னவென்று சொன்னால் அர்ஜுனன் அலம்பாசூரன் சண்டை. அர்ஜுனன் அலம்பாசூரன் சண்டை. அந்த சண்டை இன்னும் வீர பாஞ்சாலி மகத்துவம் என்று சொல்லக்கூடிய நாடத்தை எங்கள் சித்தர் கட்டியாக நாம் நடத்தி வந்திருக்கிறோம். இதிலே பரவலான குற்றம் இருக்கும். குற்றத்தை நீக்கி குணமாக பாவித்து உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை ஒரு தாழ்வு செய்துவிட்டால் எவ்வாறு மன்னித்து அங்கீகரிப்பீர்களோ தமிழ் போன்று நாடத்தை பார்த்து உங்கள் மேலான ஆசீர்வாதத்தை நாடு சிறுபாடு கொடுக்குமாறு உங்களை இரு அரங்கு கேட்டு கொடுக்கின்றேன்.
நாடகத்திலே முதன்முதலாக கதாநாயகனாக வேடம் கூடிய அத்தி நகர் வேந்தனாகிய அது தர்மபுத்திர மகாராஜ் தர்பார் அந்த மத்திய சொல்லலாம். வர்ற கரண்ட் வரும். ஏய் இந்த நீ கத்திர மாட்டேங்க.
ஜகினி மாமன் அது செய்ததோ ஜகத்தா ஐயா சந்திரனே ஐயா சந்திரனே பரிரண்டாண்டு வராது செல்லவே